அன்பர்களே, நாளை வெள்ளிக்கிழமை நாமலின் அரசுக்கு எதிரான பேரணி நடைபெறவிருக்கின்றது. மஹிந்தரும் கலந்து கொள்ளப் போகின்றார். அதற்கான அறிவித்தலையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தானும் பங்கு பெற்று போகின்றேன் என்று இந்திய தூதுவர் சந்தித்த பின்பு மஹிந்த ராஜபக்ச இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, நாமல் ராஜபக்சவின் சட்ட கல்லூரி பரீட்சைக்கான ஆதாரபூர்வத்தை யாராலும் நிரூபிக்க முடியாது. அது சர்ச்சை. கடந்த 15 ஆண்டுகளாக வரும் சர்ச்சை என்னவென்றால், கொழும்பு 11 இருக்கின்ற, அதாவது கோட்ஸி பக்கத்தால், அதாவது ஹவுஸ் ஆஃப் இருக்கின்ற சட்ட கல்லூரியில் இவர் தனியாக ஏசி ரூம் ஒன்றில் தன்னந்தனியாக பரீட்சை எழுதினார் என்ற குற்றச்சாட்டு ஊடக பரப்பிலும் உலக பரப்பிலும் வந்த வண்ணம் இருக்கு இல்லையா? ஆமா, அது குறித்து நாமும் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒருபோதும் சட்டக்கல்லூரி பரீட்சையை யாராலும் நிரூபிக்க முடியாது. அப்படி நிரூபிக்க போனால் அந்த ஆண்டில் அந்த நேரத்தில் இருந்த சட்டக்கல்லூரியின் அதிபர் உட்பட பலர் கைது செய்யப்பட, விசாரணை செய்யப்பட, நிறுத்தப்பட மிக அதிக வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லி வந்தோம் இல்லையா? அது அப்படியே ஆயிப்போச்சு. அதை நாங்களால எவராலே நிரூபிக்க முடியாது அவரின் பரீட்சை. ஆனால் ஜேவிபி காரங்க கொஞ்சம் கெட்டிக்காரங்க. எப்படி? அவர் LLB டிகிரி முடிச்சிருக்கார் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். அங்கிருந்து ஒரு தகவல் எடுத்து இங்கு சட்ட கல்லூரிக்குள்ளே ஆற்றிய இந்த தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழே மிக பெரும் தகவலை பெற்றிருக்கின்றார்கள். அதன் மூலம் நாமல் ராஜபக்சவின் LLB பட்டம் போலியானது ஒரு விடயம். இரண்டாவது, இவர் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் இருக்கு இல்லையா, அது இலங்கை சட்ட கல்லூரியால் அங்கீகரிக்கப்படாத நேரத்தில் தான் இவர் அட்மிஷன் பெற்றிருக்கின்றார். இது போதுமா? இப்ப உங்களுக்கு விடயம் வழங்கித்தானே உண்டோ? இவருடைய அட்டர்னி அட் லா இவருடைய சட்ட கல்லூரி பரீட்சையை போலி, அதாவது கொப்பி அடிச்சது தானே, அப்படி பார்த்து அடிச்சது, அதை யாராலும் நிரூபிக்க முடியாது. அது கரெக்டாகத்தான் இருக்கின்றது. அதை விட்டுட்டு இவருடைய LLB சட்டம் என்பது, LLB பட்ட படிப்பு என்பது போலியானது. அதை JVP ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கின்றார்கள். இப்ப உங்களுக்கு வழங்கித்தான மேட்டர். அதாவது சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் யூனிவர்சிட்டியில் இவர் LLB பட்டம் போலியானது, பொய்யானது, அதில் குளறுபடி இருப்பதாகவும், அந்த நேரம் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிபிகேட் இருக்குல்ல, இந்த சர்டிபிகேட் கொழும்பு சட்ட கல்லூரியில் அது அங்கீகரிக்கப்படாத, ரீகக்னைஸ் பண்ணப்படாத வேளையில் தான் இவர் அட்மிஷன் பெற்று இருக்கின்றார். இதை ஆதாரபூர்வமாக JVP அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டது. இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம், நாங்க இன்னும் சொல்ல இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளார். இதுதான் நேற்றும் இன்றைய இலங்கையின் பேசுபொருள். இவர் ஆட்டம் காண போகுது. அதாவது நாளை அரசுக்கு எதிராக நாமல் கொண்டு வருகின்ற பேரணி, அதை ஓரளவு டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாமலின் LLB சட்ட பட்டத்தையும், அடுத்தது இவர் சட்ட கல்லூரியில் பெற்றிருக்கின்ற அட்டர்னி அட் லாவும் அங்கீகரிக்கப்படாத விடயமாக இந்த இலங்கை முழுவதும் இன்று அவர் நாரடிக்கப்பட்டிருக்கிறார் நான் சொல்லுவேன். அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பெரும் சந்தேகங்கள் வெளியிட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கல் உள்ளது என்றும், சட்ட கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது உண்மை. தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழ் ஏராளமான தகவல்களை சட்ட கல்லூரியில் இருந்து JVP தரப்பால் பெற்றிருக்கின்றார் என்பதும் இங்கு ஹைலைட்ஸாக நாம் தருகின்றோம். லண்டன் பல்கலைக்கழகத்தில் இருந்து பெறப்பட்ட சான்றிதழை முதுகலை பட்டத்திற்கு பதிவு செய்வதற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் நாமர் சமர்ப்பித்திருந்தார். இங்கேயும் வருது வில்லங்கமா. குறித்த பட்டச் சான்றிதழ் செப்டம்பர் 15, 2009 ஆண்டு அன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. எங்கிட்டு? லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் இவர டிகிரி சர்டிபிகேட், LLB டிகிரி சர்டிபிகேட் 2009 ஆண்டு 15 செப்டம்பரில் வழங்கப்பட்டிருக்கின்றது. நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் அந்த பட்ட சான்றிதழில் கையொப்பமிட்ட துணைவேந்தர் ஜூலை 23 அன்று பதவி விலகி உள்ளார். இது எங்க? லண்டன்ல. அவர் பதவி விலகிய 50 நாட்களுக்கு பிறகு அந்த நபர் துணைவேந்தராக பட்ட சான்றிதழ் கையொப்பமிட்டிருக்கிறார். அதாவது
இவர் ஏற்கனவே அந்த துணைவேந்தர் வைஸ் சான்சலர் வந்துகிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரோ, பதவி நீக்கம் பண்றாரோ, அவர் அப்படி போயிட்டு 50 நாட்களுக்கு பிறகுதான் இவர் நாமல்ல LLB சர்டிபிகேட்ல சைன் வச்சிருக்கிறார். இது போதுங்களா? இது ஒரு லண்டனில் ஆதாரபூர்வமாக ஒரு பெறப்பட்ட தகவலாக JVP தரப்பால் சொல்லப்படுகின்றது. அதுவும் ஒரு சாத்தியமானதாகவே பார்க்கின்றோம். அடுத்து, குறித்த பட்டச் சான்றிதழ் செப்டம்பர் 15, 2009 அன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பட்டச் சான்றிதழ் கையொப்பட்ட துணைவேந்தர் 29 பதவி விலகுள்ள நிலையில் எந்த அளவு கையொப்பமிட்டிருப்பார் என்பதும் இங்கு கேள்விக்குறியாக வருகின்றது. அடுத்து, குறித்த இந்த லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15, 2009 அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எப்ப? அதாவது இதுல ஒரு விடயத்தை நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். அதாவது சட்டக்கல்லூரியும் அந்த MBBS எடுத்துக்கொள்வோம். முதல்ல இப்ப நம்ம சட்டக்கல்லூரி மட்டும் வருவோம். வெளிநாட்டில் யாராவது ஒருவர் LLB பட்டம் பெற்றிருந்தாலும் அவர் இலங்கை சட்டக்கல்லூரியில், கொழும்பு சட்டக்கல்லூரியில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். நோட் பாயிண்ட், விளங்கிட்டீங்களா? பக்கத்து ஊர் அண்டை நாடான பெங்களூர் யூனிவர்சிட்டி இலங்கை சட்டக்கல்லூரியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். போதுங்களா? அடுத்து, இப்ப வெளிநாடுகளில் யாரு பட்டம் வேறு அகடமிக் பட்டம் பெற்றாலும் இலங்கை சட்டமானி, அதாவது பல்கலைக்கழகங்கள் கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழகங்கள் மானிய ஆணைக்குழு ரிகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் MBBS மற்றும் LLB போன்ற பட்டங்களுக்கு யாராவது வெளிநாட்டில் அவங்க, அது ஒரு டிகிரி ஹோல்டர் மட்டும்தானே. சட்டக்கல்லூரி சட்டத்தரணியாக நீங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் சட்டக்கல்லூரியில் ரிகக்னைஸ் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு வழங்கித்தானே? ஓகே. அந்த வகையில இந்த லண்டன் நிறுவனம் அக்டோபர் 15, 2009 அன்று இலங்கை சட்டக்கல்லூரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னாலே இல்லை. இருப்பினும் இந்த நிறுவனத்தில் பட்டம் பெற்றதாக கூறும் MP நாமல் செப்டம்பர் 25, 9 அன்று சட்டக்கல்லூரி சேர விண்ணப்பித்தார். அப்ப விண்ணப்பிக்கிற நாளிலிருந்து நமக்கு அந்த கவுண்ட் டவுன் தானே. இப்ப பாருங்க, 9ஆம் மாசம் இவர் விண்ணப்பிக்கிறார், 10ஆம் மாசம் 15 தான் ரிகக்னைஸ் பண்ணப்படுது. இது சட்டவிரோதம் இல்லை. மீண்டும் சொல்ல வரான். அதாவது நாமல் தம்பி விண்ணப்பிக்கும் போது இலங்கை சட்டக்கல்லூரியால் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் டிகிரி சர்டிபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படிதான் உங்களுக்கு வழக்கமா சொல்லலாம். ஆனால் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது வழங்கித்தானே. கிறிஸ்துக்கு முன்னோ கிறிஸ்துக்கு பின் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஆக நாமல் தம்பி அட்டர்னி அட் லா பட்டம் படிப்புக்காக சட்டக்கல்லூரி விண்ணப்பிக்கும் போது இவர் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் சர்டிபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவர் ஆனார். அவர் தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அதே நாளில் சட்டக்கல்லூரி அதை ஏற்றுக்கொண்டது. அதே நேரத்தில் லண்டன் சிட்டி யூனிவர்சிட்டி சட்டக்கல்லூரியில் இருந்து ஒப்புதல் பெறவில்லை. அது அக்டோபர் 15 அன்றுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிதானே? அதாவது நாமல் விண்ணப்பிக்கும் போது ரீகக்னைஸ் பண்ணப்படவில்லை. அவர் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இங்க ஒரு வீட்டோ பவர் மைந்தண்ட வீட்டோ பவர் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கணும். யாருக்கு? சட்டக்கல்லூரி அதிபர் இருந்தாப்பா இந்த யூனிவர்சிட்டிக்கு சேர்த்து கொள்ளணும் இவர் சொல்லியிருக்கிறார். மோட்டு பசங்க, நீங்க அதை செஞ்சு போட்டு அட்மிஷன் எடுத்திருக்கணும். புரியுதா? அங்க தவற விட்டாங்களே. ஒவ்வொரு குற்றவாளிகளும் ஒரு குற்றங்களை செய்கின்ற போது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு தெரியாம ஒரு குற்றத்தை செய்திருப்பார்கள். அதை மிக அதிகமாக துப்பி துளைக்குவதே இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஓகே. பட்டச்சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் கிரேட், அதாவது அவர் கிளாஸ் 3 தான் பெற்றிருக்கிறார். அவர் பட்டச்சான்றிதழில் அவர் 3ஆம் வகுப்பில் சட்ட இளங்கலை பட்டம் LLB பெற்றிருக்கிறார். அதாவது 3ஆம் வகுப்பு பட்டம் பெற்றுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர் இங்கிலாந்து வழக்கறிஞர் பட்ட படிப்பில் சேர்க்க முடியாது என்று கூறுகின்றது. அது வேறு விடயம். மேலும் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் நான் சமர்ப்பிக்கின்றேன் என்றும் டாக்டர் ஜெயதிஷ பேசியிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் நாடாளுமன்றத்தையும் பாதுகாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வழக்கமான முறையில் இதற்கு விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் டாக்டர் ஜெயதிஷ நேற்று நாடாளுமன்றத்தில் முழு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். நாமல் ராஜபக்ச ஒரு தனியார் வகுப்பறையில், இதுதான் இந்த இலங்கையில நீண்ட காலமாக இன்னும் அப்போதும் இப்போதும் பேசப்பட்டு வருகின்ற மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாகவே இது இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச ஒரு தனியார் வகுப்பறையில் தனது சட்ட தேர்வுகளை எழுதியதாக கூறப்படுது.
எப்படி ஒரு தனி ரூம்ல ஏசுரியும் போர்டும் அண்ணாச்சி எக்ஸாம் எழுதினாராம் என்பதுதானே இலங்கை பரப்பில் அன்று தொட்டு இன்று வரையும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு பொருள். ஆனால் நிர்மலா கண்ணங்கராவின் நீண்ட விசாரணையில் இங்கிலாந்து மற்றும் இலங்கையிலிருந்து புதிய சான்றுகள் கிடைத்துள்ளன. இது அவர் சட்டப்பள்ளி சேர்க்கைக்கு தகுதி பெறவில்லை என்பதை குறிக்கிறது. எங்க ஸ்ரீலங்கா லோ கல்லூரியில அவருக்கான அனுமதிக்குரிய வாய்ப்பே இல்லை என்றும் சட்டவிரோதமான முறையிலும் பின்கதவாலும் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு ஆணித்தரமாக அடித்து கூற முடியும். 2009 ஆண்டில் நாமல் ராஜபக்ச எம்பி சட்டப்பள்ளி சேர்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை. இருப்பினும் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தெரிந்தானே முறைகேடான, அதாவது தமிழ் வார்த்தையில் சரியாக நாம யூஸ் பண்ண போனால் முறைகேடான முறையில் அண்ணாச்சி ஒரு LLBயும் பெற்று முறைகேடான முறையில் அத்தேனியர்ல முடிச்சிருக்கின்றார். இவர் எந்த கோர்ட்டுக்கு போய் சட்டம் பேசியிருக்கிறார்? இவர் எந்த வழக்கு அடிக்கிறார்? இவருக்கு வழக்க பத்தி என்ன தெரியும்? கருத்த கோடு போடுகின்ற எல்லோரும் இங்கு சட்டம் பேசுகிறவர்கள் அல்ல. இதை நாம தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். கருத்த கோட்டை அணிந்து கொண்டு மக்களிடம் பிச்சையாக அதாவது அதை போஸ்ட் பண்ணி பணம் பறிப்பதில் மட்டும்தான் மிக அதிகமான இந்த கருத்தங்கிகளை பார்க்கலாம். எல்லா நீதிமன்றங்களும் முன்னு பாருங்க, எடு அதாவது என்ன சொல்றது, பறிச்சு எடுக்கிறது, பிடுங்கி அடிப்பது, ஏழைகளிய மக்களிடம் புடுங்குவதே இதை தொழிலாக கொண்டவர்தான் இந்த காக்கி, இந்த கருப்பங்கிகள். யாரும் நம்மளை பேர் சொல்லல, யாரும் எந்த கூட்டுக்கும் ஏற்ற முடியாது. சரி, 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நீண்ட விசாரணை சர்ச்சைக்குரிய விஷயம் குறித்த புதிய உண்மைகளை வெளிப்படுத்தி உள்ளது. நாமல் ராஜபக்சவின் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழக பட்டம் சட்டக்கல்லூரி சேர்க்கைக்கு போதுமானதாக இல்லை. பட்டம் பல முரண்பாடுகளால் நிறைவடைந்துள்ளது. இப்ப தெரியுதானே, அதாவது மீண்டும் சொல்ல வாரோம், அப்புறம் கீழே கேட்டுட்டு வராங்க. இவர் முறைகேடான முறையில் லண்டனில் LLB முடித்துட்டு அதுவே ஒரு ரீசன் இல்லை. இரண்டாவது, கொழும்பு சட்ட கல்லூரியில் அவர் தகுதியற்ற முறையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு அப்போதைய மன்னாதி மன்னன் ராஜபக்சே அவருடைய உந்துதலின் பேரில் அவரை வீட்டோ பவர் மூலம் அதிபர்களை மிரட்டி உருட்டி எடுத்திருக்கலாம் என்றுதான் இங்கு பார்க்கப்படுகின்றது. எப்படி பார்த்தாலும் நாமல் ராஜபக்ச நாரப்போகின்றார். மவனே, நாளைக்கு ஒழுங்கா இந்த நாரையும் விட்ட இதுக்கு போடாது. நாரையும் இந்த ஆட்சிக்கு எதிராக இவர் கொண்டு வருகின்ற போது இவர் நிறுத்தப்படுவார், அவமானப்படுத்தப்படுவார். மீண்டும் சொல்கின்றோம், நாளை நடக்க போற பேரணியில் இவர் கைவிட்டு இருந்த பாட்டுக்கு இருப்பார். ஆனால் அரசாங்கம் அவரை ஓரளவு கருணை காட்டலாம். அதை விட்டுட்டு ஆக்கள் செய்துக்கிட்டு பணம் கொடுத்துட்டு 5000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு நாடு முழுவதும் ஆட்பணி திரட்டி அரசுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாளை செய்ய போறார் என்றால் அரசு இவரை சும்மா விடாது. இப்ப பாருங்க, நேற்று இவர் நாமல் ராஜபக்ச இந்த மஞ்சை உடல், அதாவது காவி உடை பாட்டு சண்டியன் ஆமதுரு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, மட்டக்களப்பில் தமிழ் மக்களுக்கு எதிராக எப்போதும் பிசங்கக்குங்கிற ஆமதுருக்கு கையில துட்டும் கொடுத்து பணமும் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து ஒரு 100 பேரை ஆட்திரட்டி கொண்டு வருமாறு அவர் பணிக்கப்பட்டிருக்கிறார். இதை நடத்த விடுவானா ஜேவிபிக்காரன்? 76 ஆண்டு காலமாக உங்களை நசுக்கிட்டு ஆட்சியில வந்தீரும், உங்களை விடுவானா? உங்களை அக்குவர ஆணிவரா ஜேவிபிக்காரன் பிச்சு புடுங்குவான். அதுதான் நேற்று நாடாளுமன்றத்தில் டாக்டர் ஜெயதிஷ் அவர்கள் பிச்சு புடுங்கி இருக்கின்றார்கள். மானம் கப்பலேறு ரோய். இலங்கையில் வழக்கறிஞராக மாறுவதற்கான ஒரே வழி சட்ட கல்லூரியில் சேருவது எளிதான காரியம் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிக நம்பிக்கையுடன் நுழைவுத் தேர்வை எழுதுகிறார்கள். ஆனால் சில 100 பேர் மட்டுமே தகுதி பெறுகிறார்கள். விளங்கித்தானே? அது ஒரு ஓபன் எக்ஸாம். அந்த ஓபன் எக்ஸாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ், முஸ்லிம், சிங்களம் மும்மொழிகளிலும் அங்க ஆங்கிலம் எழுதலாம், சிங்களம் எழுதலாம், தமிழும் நீங்க விரும்புகின்ற மொழி. அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாடு முழுவதும் எழுதியிருந்தாலும் ஒரு 100 பேர் மட்டும்தான் அங்க தகுதியாக எக்ஸாம் பார்க்கப்படுது. அந்த காலத்தில் நாயும் தேடு வேலை. இப்ப ஒவ்வொருத்தனும் லண்டன் வெளிநாடு போய் LLB கட்டுக்கு வந்துட்டு லேசா நுழைஞ்சிட்டு போறாங்க. இங்க வந்துட்டு ஏழு எளிய மக்களை நசுக்கிறாங்க, 100 ரூபாய் 1000 ரூபாய் புடுங்குறாங்க. இதானே மானம் போகுது. ரைட். மற்றவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டப்பட்டம் பெற்றதாக காட்டி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். ராஜபக்சே இந்த 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். யாரு? நாமல் ராஜபக்சே. அதாவது வெளிநாடுகளில் LLB முடிக்கின்ற யார்? இந்த ஆண்டுல இல்ல, கடந்த ஆண்டு முன்னாடி 2015 வரையும், இந்த ஆண்டோட முடிஞ்சிட்டு இனி எல்லோரும் LLB முடிச்சிட்டு வார வெளிநாட்டுல முடிக்கிறவங்களும் கூட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். இப்ப இந்த LLB எடுத்துட்டு வந்தாங்கன்னா நேர அட்டர்னிக்கு என்ட்ரன்ஸ் பண்ணலாம். இதுதான் இங்க உள்ள நடைமுறை. அதை இந்த ஆண்டில் மாற்றம் பட்டிருக்கின்றது. யார் அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டி, கொழும்பு சட்ட கல்லூரி, அதாவது
நாரகிம்பிட் இல்ல நுகேகொட ஓபன் யூனிவர்சிட்டியும் கொழும்பு யூனிவர்சிட்டி யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி இதுகள்ல எல்லாம் எல்எல்பி முடிக்கிறார்கள் நேர அட்டர்னிக்கு போகலாம். ஆனால் இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற எல்எல்பி ஹோல்டர்ஸ் எல்லோரும் சட்டக்கல்லூரி நுழைவுத் தேர்வு எழுதி ஆகணும். வந்துட்டுகளா? நாமல் ராஜபக்சே தனது சட்ட பட்டத்தை செப்டம்பர் 2026 தொடங்கினார். கிடைக்கக்கூடிய பதிவுகள் அவர் 2006 முதல் 2009 வரை சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அவர் இலங்கைக்கு திரும்பிய பிறகு லண்டனில் சட்ட பட்டம் முடித்ததன் அடிப்படையில் இலங்கை சட்ட பள்ளியில் சேர முயன்றார். நாமல் ராஜபக்சே தனது விண்ணப்பத்தை செப்டம்பர் 25, 2009 அன்று சட்ட பள்ளியில் சமர்ப்பித்தார். விண்ணப்ப குறிப்புகளின்படி அது அதே நாளில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது ஒரே நாளில் அது முடியுமா? அதாவது வெளிநாடுகளில் எல்எல்பி சட்டம் முடிச்சு அந்த டிகிரி முடிச்சுட்டு வரவங்க சட்டக்கல்லூரி கொழும்பு சட்டக்கல்லூரியில் அப்ளை பண்ணினால் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சொல்லப்படுற யூனிவர்சிட்டி அவங்க மெயில் போட்டோ இந்த டாக்குமெண்ட்டை போட்டு இது உண்மையாண்டு வெரிஃபிகேஷன் போட்டதுக்கு பிறகுதான் அதை அங்கீகரிக்கணும். இது ஒரே நாள்ல பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ற போல 1 day பாஸ்போர்ட் 1 hour பாஸ்போர்ட் மாதிரி எப்படி முடியும்? அத்தனையும் ஒரு வீட்டோ பவர் மூலம் இவருக்கு செய்யப்பட்டது என்பது இங்கு அழகாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறது. ஒரே நாள் அட்மிஷன் கொடுக்கும் 3 மாசமும் போகலாம். என்றால் அவங்க குறிப்பிடுற அதாவது சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல இருந்து இவங்க டாக்குமெண்ட் அனுப்பி அங்கிருந்து நாங்க இவருக்கு வழங்கின சரிதான், ஒப்பன் சரிதான், டேட் சரிதான் என்று அவங்க ஒரு கரெக்டர் சர்டிபிகேட் அனுப்பப்படும் வரையும் அது பெண்டிங்ல இருப்பதுதான் எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அப்படிதான் முறை. அதே நாளில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது ஒரே நாளில் இருப்பினும் வெளிநாட்டு தகுதிகளின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க நீண்ட காலம் எடுக்கும் என்று ஒரு சட்ட கல்லூரி வட்டாரம் வெளிப்படுத்துகிறது என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. நம்பகத்தன்மை சரிபார்க்கப்பட்டு வழங்கப்பட்ட பிற தகவல்கள் சரியானதாக கருதப்பட்டவுடன் அடுத்த பதிவில் தான் மாணவர்களை அதாவது 2 டைம் எடுக்கிறாங்க. ஒரு செமஸ்டர் அடுத்த செமஸ்டர் சேர்க்கலாம். மாணவர்களை பதிவு செய்வோம் என்று அதன் சாதாரண நடைமுறை. அதாவது இவங்க அப்ளை பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் வெயிட்டிங் இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எடுப்பாங்க, அடுத்த பேச்சுக்கு எடுப்பாங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட அதே நாளில் ஒரு மாணவனை சேர்ப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றும் நான் அடித்து சொல்வேன். நாமலின் விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட போது அவரது பல்கலைக்கழகம் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகம் கொழும்பு சட்ட கல்லூரி அங்கீகரிக்கப்படவில்லை. வந்துத்தான விடயம். தகவல் அறியும் உரிமை RTI கோப்பு தகவலின்படி நாமல் சேர்ந்து 20 நாட்களுக்கு பிறகு, அதாவது நாமல் கொழும்பு லோ காலேஜில் அட்டர்னியட் லோ அட்மிஷன் பெற்ற பின்னர் தான் அக்டோபர் 15, 2009 முதல் ஸ்ரீலங்கா லோ காலேஜ் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகத்தின் பட்ட படிப்பை அங்கீகரிக்க தொடங்கியது என்பதை காட்டுகிறது. ஓகே தானே? கிறிஸ்துவுக்கு முன்னு கிறிஸ்துக்கு பின்பு. அப்ப இவர் நாமல் தம்பி அங்கு அட்மிஷன் கோரும் போது இவர கல்லூரி அங்க எடுக்கப்படவில்லை. எங்க சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் சர்டிபிகேட் இலங்கை சட்ட கல்லூரியால் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை இங்கு அடுத்து சொல்லும். அதாவது நாமலுக்கு LLB பட்டம் வழங்கிய யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் பல்கலைக்கழகம் இலங்கை லோ காலேஜால் சேர்க்கும் பட்டியலில் இல்லை, அங்கீகரிக்கப்படவில்லை என்பதுதான் இங்கு விடயம். இலங்கை சட்டக்கல்லூரி முன்னாள் முதல்வர் ஜனாதிபதி வழக்கறிஞர் பிரசாந்த் லால் டி அல்விஸ் சட்டக்கல்லூரி கவுன்சிலில் விதிகள் எந்த சூழ்நிலையிலும் கல்லூரியால் அங்கீகரிக்கப்படாத பல்கலைக்கழகத்துக்கு பட்டம் பெற்ற ஒரு மாணவரை சட்டக்கல்லூரி நுழைவுக்கு தகுதி ஆகாது என்று அடித்து சொல்லி இருக்கின்றாக. இப்ப சரிதான மக்களே? இவட LLBயும் போல இவர் அட்டர்னியும் போல ஆக இனி இவர் கருத்தக்கோடு போட முடியாது. பக்கம் மானம் போய்த்தில்ல, நாடாளுமன்றத்துக்கு வரப்புரியா சாமி. இந்த நாட்டை நாசமாக்கியனே குட்டிச்சுவராக்கியவனின் ஒரு சிறிய பையன் இந்த நாட்டை ஏழை எளிய மக்களின் வகுத்தில் அடிச்சு கொள்ளை அடிச்சு சுக்குநூறாக்கி இந்த நாட்டை அதால பாலத்துக்கு கொண்டு சென்ற பட்டியல்ல இவரும் தான் மாறாரு. இவர் அப்பனும் மாறான், இவன் சித்தப்பனும் மாறான், இவன் பெரியப்பனும் மாறான். முழு குடும்பமுமே இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரு முழு குடும்பத்தின் பேபினாமல் ஆட்சிக்கு எதிராக கும்மாளம் அடிச்சு வாராராம். ஆமதுருமாருக்கு சாப்பாடும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மொழியும் வச்சுக்கிட்டு ஆட்சி சேர்க்கிறான் மவனே. நாளைக்கு நீ கட்ட போறாய் மவனே. எனவே மீண்டும் இது ஒரு ஆக்ரோஷமான பதிவாக இருந்தாலும் எமது ஆக்ரோஷத்தை கொண்டு கொட்டி இருக்கணும் இவர்கள் மீது. ஆட்சிக்கு எதிராக
ஒரு பிழையான வழிமுறையில் பிழையான நடத்தைகள் மூலம் இவர்கள் ஆட்சியை கைப்பற்ற துடிப்பது என்பதை நாம் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்சிக்குள் ஒரு 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 களங்கத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை மஞ்ச காவியடைகள் மூலமாக செயல்படுத்த இருந்த போதுதான் அரசாங்கம் முறையான முறையில் அது மிக அதிகமாக திருவண்ணாமலையில் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அமளியாயிருப்பார்கள். வேற யாருக்கு எடுக்க போறாங்க? எனவே போர்டர் லிஸ்ட் வாக்காளர் டாப்பை பார்த்து தாக்கி இருப்பார்கள். எனவே அரசாங்கத்துக்கு இதில் ஒரு நன்றி தெரிவிக்கலாம். மிகப்பெரிய ஒரு கலவரத்தை அரசாங்கம் அடக்கி இருக்கின்றது, இறுக்கி இருக்கின்றது, அதை முறியடித்திருக்கிறேன் என்பதை நான் சொல்லுவேன். எனவே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.